பாக்கி சார், இந்த வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை இவர் அடுக்கினார். இதெல்லாம் இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் எதிரொலிக்குன்னு பார்க்கலாமா? அது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? முதல்ல வேலையில்லா திண்டாட்டத்தை உலகளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு, கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா தேடி தருவேன். பர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் கம் டவுன், பட் பெரிய மாற்றம் இல்லை, ஓரளவு இருக்கிறது. அதனால அப்ப வேலையில்லாத திண்டாட்டம்னா 1947 இன்னைக்கு வரையில் இருக்கு. 47 இன்று வரையில் எந்தெந்த கட்சிகள் ஆட்சி புரிந்தன. ஸோ அந்தந்த கட்சி காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் போச்சு, பிஜேபி வந்தோடனே வேலையில்லா திண்டாட்டம் வந்துச்சா? இது ஒரு இது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம். சரி, அன்புக்குரிய நண்பர் விஜயகுமார் சில குற்றச்சாட்டுகள்லாம் அழகாக சொன்னார், வட மாநிலங்களில் இதுவாகும்ட்டு. ஆனால் போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க 25 பேரோ, நம்பர் தெரியல. போட்டியே ஏதும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட சில தொகுதிகள் பாஜக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஒரு தொகுதியில் காங்கிரஸ்காரர்களை மிரட்டு, இது இவர் சொல்கிறார், இவருடைய கருத்து வலியுறுத்தி விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு. தேர்தலில் போட்டியிடாமல் வாபஸ் வாங்கினாலும் குற்றச்சாட்டு, தேர்தலில் ஏராளமானவர் போட்டியிட்டாலும் குற்றச்சாட்டு. இது என்ன? இல்லை அப்படி இல்லை, ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க. பாஜக ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க, அதனால கூட அவங்க வாங்கியிருக்கலாம், வாபஸ் வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. தலைவர் கூட வாபஸ் வாங்க முடியாதுங்க. ஒரு மக்களவை தேர்தலில் எவ்வளோ லட்சம் பேர் வாக்களிக்க போறாங்க, அந்த வாக்களிக்கிற மக்கள் அவ்வளோ பேரில் அன்ன போஸ்டா ஜெயிக்கிறாங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியுதா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் உண்மையான ஜனநாயகமா? கேளுங்க அவர்கிட்ட. இல்லை, நம்ம அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றத்துக்கு நிறைய பதில் சொல்ல முடியும். என்கிட்ட இருக்கு. என்ன தகவல் சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி தன்னம்பிக்கையோடு தான் இருக்கிறது. 400 சொல்ல நேற்று கூட சொல்லியிருக்காங்க, 400 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று பாஜக தலைவர்கள் அமித்ஷா என்று நினைக்கிறேன் நேற்று சொல்லியிருக்காரு. அதனால அதுலேருந்து அவங்க பின்வாங்க, அந்த இலக்கு தாங்க. ஆனா தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஜோஷ் இப்ப இல்ல அப்படிங்கிறாங்க. நிறைய இருக்கு, எந்த குறையும் கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னா அமைதியிலேயே ராகுல் காந்தி போட்டியிடல, கடைசி நிமிஷத்துல ரேபரேலியில் போட்டிடுறாரு. ஏன் சோனியா காந்தி அம்மா இதுல மக்களவை சந்திக்காம மாநிலங்களவைக்கு போறாங்க? யாருக்கு பதற்றம்? பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸுக்கு. சரி சரி, இந்த இடம் தான் எனக்கும் சந்தேகம். இப்ப என்னன்னா, இது எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமா ஆகாதுங்கிறாரே. ஏன்னா மாநில காங்கிரஸுக்கு சாதகமாகுது, பாஜகவுக்கு அங்க வலிமை குறையுது. அதே சமயத்துல அந்த குறையிற வலிமையெல்லாம் காங்கிரஸுக்கு சாதகமா போகாது, மாநில கட்சிகளுக்கு தான் சாதகமா இருக்கும். ஆமா ஆமா, கரெக்ட். அப்படிதான் ஆதிர் ரஞ்சன், காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மக்களவையினுடைய தலைவராக இருக்கிற ஆதிர் ரஞ்சன் இப்போது வரையில் இருக்கிற அவர், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு பிஜேபிக்கு ஓட்டு போடலாம், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறத விட பிஜேபி போடலான்ட்டு மேற்கு வங்கத்தில் பேசியிருக்காரு. யாரு? இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற ஆதிர் ரஞ்சன். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இன்மை இருக்கு இல்லையா? கூட்டணி தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா? காங்கிரஸ் கூட்டணி ஏகப்பட்ட ஒண்ணுமே ஒட்டலைங்க. ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் ஒட்டவே இல்லை. மம்தா முதல்ல என்ன சொன்னாங்க, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் வேற எங்கேயாவது போட்டுங்க, 42 நாங்களே போட்டிடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி சில கொடுத்தாங்க. ஆம் ஆத்மி டெல்லியில என்ன நிலைமை, காங்கிரஸோட பஞ்சாப்ல என்ன நிலைமை? சரி, அதை விட்டுருவோம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களே முஸ்லீம்கள், அதாவது பாஜக பற்றி சொல்லப்படுகிற சித்தரிக்கப்படுகிற பிக்சர் என்னன்னா, இது முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சின்னு. காங்கிரஸ் கட்சி, மகாராஷ்டிரனுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் நசீம் கான் என்ன மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் எழுதியிருக்காரு தெரியுமா? முஸ்லீம்களோட ஓட்டு உங்களுக்கு வேணும், ஆனா வேட்பாளர் வேண்டாமா? அதாவது களத்துல மகாராஷ்டிரால காங்கிரஸ் சார்பில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கிடையாது. எல்லாத்தையும் பேசுற மதச்சார்புள்ள கட்சி, மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிற கட்சிக்கு இது சொல்லுபவர் அந்த கட்சிக்காரர். யாருக்கு கடிதம் எழுதுறார்? அந்த கட்சியினுடைய தேசிய தலைவருக்கு. அப்ப இது ஒண்ணாச்சா? இங்க வாங்க, பக்கத்துல வாங்க, பக்கத்துல கொஞ்சம் சில 1000 சில 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கேரளாவில் பினராயி விஜயன் என்ன சொல்ற, ராகுல் காந்தியினுடைய பின்னணியை சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கு. ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி கிடையாது. சொன்னது யாருன்னா டி ராஜா. நான் என்ன கேட்குறேன்னா, ரைட்டு, எல்லாம் நீங்கள் வலுவான எதிர்கட்சிகள் கூட்டமைப்போடு சேர்ந்து பாஜகவை வீழ்த்தி விடுங்கள்,
கேரளாவில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யாருக்கு வர போறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் 2 பேர் யார் இருந்தாலும் பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுவோம் அப்படின்னு. நீங்களே உங்களுக்குள்ளே முட்டி மோதிக்கிறீங்களே, அப்போ என்ன எங்க இதனோட பலன்? சரி, இப்ப என்னன்னா சார், இப்ப பாஜகவுக்கும் வலிமை குறையுது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒற்றுமை இல்லைங்கிற பொழுதுதான் இந்த இடத்துல தான் மாநில கட்சிகளுடைய ரோல் இங்க வருது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயுமே. நான் எல்லா தளங்களிலும் சொல்லுகிற கருத்தை ஒன்று சொல்லிடுறேன். மாநில கட்சிகள் வலுப்பெற்று வருகின்றன என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன் வருது? பிஜேபி ஆட்சியிலே பிஜேபியின் காரணமாகத்தான் மாநில கட்சிகள் வந்தனவா? இல்லை. பிஜேபி கட்சியிலிருந்து விலகிதான் எல்லா மாநில கட்சிகள் உருவானவா? இல்லை. ஆம் ஆத்மி யாரை வீழ்த்திட்டு வந்தது? காங்கிரஸ். திமுக அண்ணா காலத்து திமுக சொல்றேன், எந்த கட்சியை வீழ்த்து விட்டு மாநில கட்சி உருவானது? காங்கிரஸ். அகாலிதளம் ஏன் எந்த கட்சியை எதிர்த்து இருக்கிறது? மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் வலுவாக இருக்கிறது, எந்த கட்சியை எந்த கட்சியிலிருந்து வந்திருக்கிறது? இருங்க, முடிச்சிடறேன். நான் தரவுகளோட பேசுறேன். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எந்த கட்சியிலே இருந்து வந்தது? இத நம்ம வரலாறு ரீதியா நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். இப்ப பாஜக மட்டும் எங்க இருந்து வந்தது? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்த கட்சி உடைஞ்சு மாநில கட்சி வந்தது? மாநில கட்சிகள் வலுவா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பல தளங்களை சொல்றது இங்க வலியுறுத்தி சொல்கிறேன். ஒரு தேசிய கட்சியின் தலைமையிலான மாநில கட்சிகள் கூட்டணி இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி, விபி சிங் ஆட்சி, மொரார்ஜி தேசாய் ஆட்சி. ஆனால் என்னன்னா நம்ம மாநிலத்துக்குள்ள பேசுறோமே, ஒவ்வொரு மாநிலமும் இப்ப அதிமுகவே எடுத்து தமிழகத்தையே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுடைய பிரச்சாரம் என்ன, தமிழ்நாட்டுடைய உரிமை காப்பு, எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் அதெல்லாம் எங்களுக்கு இதே கிடையாது. ஆனா எங்களுடைய டார்கெட் என்ன, எங்களுடைய உரிமைகளை காக்கணும், அதுக்கு நாங்க அங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு மாநில உரிமை பேசுறாங்க இல்லையா? அது போல எல்லா மாநிலங்களையும் இனி வரப்போகுதா அப்படிங்கறத இந்த இடத்துல அது வரும். இந்த லாஜிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா மாநிலங்களும் இனிமேல் மாநில கட்சிகள் தான் மேலோங்கி இருக்கும், மாநில உரிமைகளுக்கு தான் குரல் கொடுக்கும். இப்ப ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேல அதிருப்தி வந்தா தெலுங்கு தேசம் என்ற மாநில கட்சியை கொண்டு வரும். தெலுங்கானால ஒரு மாநில கட்சி தான் இருக்கு, பிஆர்எஸ், அது கூட தேசிய கட்சி சொன்னா கூட. திரிணாமுல்னு ஒரு கட்சி தான் இருக்கு. பல மாநிலங்கள்ல மாற்று மாநில கட்சிகள் இருந்தால் அப்படி ஒரு சூழல் இருக்கும். ஆனால் உங்க தலைப்புக்கு வர வட இந்தியாவிலும் செல்வாக்கு இழக்கிறதா? உத்தரப்பிரதேசத்துல லாலு பிரசாத்தினுடையது, சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, இதெல்லாம் இருந்தா கூட ஏன் பிஜேபி ஆட்சி பிடிக்குது 2-3 தடவை? அதுதான் இப்ப என்னன்னா அது இருந்தது, அது யாரும் மறுக்கல. ஏன்னா அவங்க தான் அங்க அதிகமான எம்பி உத்தரப்பிரதேசத்துல தான் வந்தது. அதுக்கப்புறமா அதனாலதான் அவங்க வந்து நாங்க அதிகமான இதெல்லாம் நிதியெல்லாம் அங்க ஒதுக்கீடு பண்ணாங்க, நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆனா இப்ப அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு, அது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே எப்ப பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாங்க, பாஜக கூட்டணியில இருந்த பெரிய கட்சி ஏடிஎம்கே, அவங்க வெளியில வந்ததற்கு பிறகு அங்க ஒரு இழப்பு. அதே போல இப்ப இது பிரிஜ்வால் ரேவண்ணா கர்நாடகாவில் அங்க ஒரு பெரிய இஷ்யூ வந்து அங்க ஒரு பெரிய அடி வாங்குறாங்க. அதே போல இப்ப வட மாநிலங்கள்லயும் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கறத இங்க கேள்வி. வட மாநிலங்களில் பெரிய அளவு எதிர்ப்புகளை சம்பாதிக்க மாட்டாங்க சார். அவங்க சில விஷயங்கள் இப்போ சென்சிட்டிவான விஷயங்கள், மத பிரச்சனை, மதம் தொடர்பான விஷயங்களை சொல்லிட்டீங்க, உண்மைதான். அது பிரதமர் பேசினது கூட அதீதமான பேச்சு தான், எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் திருத்தி சொல்றாரு, மாத்தி சொல்றாரு, எல்லாம் இல்ல சார். அதுக்குன்னு என்ன நீங்க சொல்ல வர நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல காங்கிரஸ் கட்சி ஒன்னும் புனிதமான கட்சி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா அப்படி பேசக்கூடிய இந்த மத துவேஷ பேச்சுக்கள் எல்லாம் சிறுபான்மை மக்கள் கிட்ட எப்படி எதிரொலிக்கும்? அப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருப்பாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுமையா சொல்லிடுறேன். ராஜஸ்தான்ல குஜராத்ல இருந்து அப்படி பேசுறாங்க. பீகார்ல நேத்தி அமித்ஷா என்ன பேசிருக்காரு? முஸ்லீம்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, முஸ்லீம் நாடுகள் எல்லாம் பாரத பிரதமரை இப்போ கௌரவிக்கிறார். ஆக அவங்க எந்த மாநிலத்தில் எதை சொன்னா வெற்றி பெற இயலும்? இந்தியா வந்து தமிழ்நாட்டில் பேசுறாரா பாரத பிரதமர்? 8 முறை வந்தாரு. அதுதான் இதைத்தான் இவங்க வந்து சொல்றாங்க மத துவேஷமா இருக்கு. இல்ல இல்ல பேசணும். என்னுடைய சென்டென்ஸ் கரெக்டா சொல்லிடுறேன். மத துவேஷம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் எதை சொன்னால் எத்தை சொன்னா விற்கும். சனாதனத்தை பத்தி இங்க பேசுற உதயநிதி இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரத்துக்கு கூட முடியாது. எல்லா கூட்டணி கட்சிகளும் முடியாது. அதாவது எங்க எதை பேசினா மார்க்கெட் ஆகும். நான் பச்சையா சொல்றேன், மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். காஷ்மீர்ல பாஜக போட்டிட்டா பாஜக இதை பத்தி பேசுமா?
வேற விஷயங்கள். அதுதான் அப்ப என்னன்னா அரசியல் ஆதாயத்திற்காக இது எல்லாம் பேசுறாங்க கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும் இல்லையா? கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், அதனால் செல்வாக்கை இழக்கவில்லை அப்படிங்கறத அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப வரேன். 400 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், இந்த இந்தியாவுக்கு நல்லது என்று மக்கள் தீர்ப்பு அப்படி அமையும் என்று நான் இதில் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாக்கி சார் ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து வச்சிருக்கேன். 4 கேள்வி, ஒரு ஸ்டேட்மெண்ட், சுருக்கமா சொல்லுங்க. பாஜக ஆட்சியில் எத்தனை மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்? பாஜக 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ரேவண்ணா விஷயத்தை, அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த சம்பவத்தை இப்ப கிளறுவதற்கு என்ன காரணம்? பாஜகவும் அதிமுகவும் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை தனியாக சந்தித்த போது பாஜகவினுடைய வளர்ச்சி என்ன? எந்த கட்சி தமிழை தேசிய கட்சி அளவில் முன்னெடுத்து செல்வ தேர்தல் அறிக்கையில் விட்டது? எந்த கட்சி திருக்குறள் மையம் அமைப்பதை சொல்லியிருக்கு? எந்த கட்சி திருநங்கையருக்கு காப்பீடு சொல்லியிருக்கிறது? இதெல்லாம் கேள்விகள். ஸ்டேட்மெண்ட் வர்ற வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி இது கூகுளில் இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கலாம். WPR அறிக்கை 2017-18 6% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 2022-23 3.2% குறைஞ்சிருக்கு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட், மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றால் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டுல தனியா ஒரு பாத்ரூம், தனியா ஒரு பெட்ரூம், தனியா ஒரு கிச்சன், தனியா ஒரு ஹால் இருந்தா எப்படி? அதுதான் சார் நம்மளுடைய இது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒன்றாய் இருங்க. ஒரே வரி எனக்கு நேரம் கிடைக்கணும். எல்லா அறைகளும் வர நான் முடிச்சிடுறேன், என்ன பேச விட்டுருக்கேன், நிறைவு செய்யறேன் சென்டென்ஸ். இந்த அறைகள் எல்லாம் ஒன்றாக இருந்தால்தான் வீடு. அப்படி இருப்பதற்கு காரணம் ஒரு தேசிய கட்சியின் தலைமை. அது பார்க்கலாம் எங்க எப்படி நடக்குது இருந்தாதான் நாடு போகுது.